வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்ல கவனிச்சுப்பாருங்கள். இந்த பூமியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நல்ல வாழும்படியாக இருப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குமே 3 காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன? ஒன்று நேரம், 2வது பலன், 3வது பணம். இந்த 3ஐயும் ஒரு மனுஷங்கிட்ட தேவன் கொடுத்திருக்கிறார். அடிப்படையாக இதை வைத்து தான் இந்த உலகத்தில் உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாமே நிறைவேறும்படியாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? இதை செலவு பண்ணுறோமா, இல்லை தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோமா? இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துறீங்க? வேஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை அதை எடுத்து நீங்கள் புரோஜனப்படுத்துறீங்களா? உங்ககிட்ட கொடுத்துருக்கப்பட்ட அந்த பணம் எடுத்து அதை நீங்கள் புரோஜனப்படுத்துறீங்களா அல்லது வேஸ்ட் பண்ணுறீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த 3ஐயும் எடுத்து இந்த உலகத்தில் தரம் உயர்ந்ததாக நீங்கள் மாற்றும் பொழுது, இதை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு இது புரோஜனப்படுத்தும் போது நேரத்தையும் உங்கள் சரீரத்துடைய பலனையும் உங்களுக்கு கிட்ட கொடுத்திருக்கிற பணத்தையும் எடுத்து நீங்கள் உற்பத்தி பண்ணும்படியாக இது மல்டிபிஷன் பண்ணும்போது நடப்பது என்னங்க? இந்த உலகத்தில் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் என்ன? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ என்ன? அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது? பெருக்கம் உண்டாகுது. நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று அந்த பெருக்கத்துக்குள்ளாக வாழும்போது அடுத்த லெவலுக்கு நேராக நீங்கள் போகிறீங்க. அடுத்த லெவல் என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.